ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:22. முன்னாடி பார்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் 23வது வசனம். ஸ்தோத்திரம். 23. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் கண்ணில் நான் வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன். உன் கண் சாதாரணமான கண் அல்ல. உன் கண்ணில் நான் வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன். அந்த கண் சரியா இருந்தா உன் வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். உங்க வீட்டுக்கு வெளிச்சம் வேணும்னா, உங்க சரீரத்துக்கு வெளிச்சம் வேணும்னா, உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் வேணும்னா, சோத்திரம், உங்க கண் தெளிவா இருக்க வேண்டும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என் கண்கள்ல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏன் அநேக நேரத்தில் என் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல அப்படின்னா, என் கண் இருளாய் இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை பார்க்க முடியாம, தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம, தேவ நன்மைகளை பார்க்க முடியாம அநேக நேரத்தில் என் கண் இருளாய் இருக்கிறபடியினால் தேவன் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் என் கண்ணை திறக்க போகிறார். ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணு வெளிச்சமா மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். 3 சம்பவம் வேதத்துல தெளிவாய் போடப்பட்டு இருக்குது. இந்த 3 சம்பவத்திலும் இந்த கண்ணை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 6வது நேரத்தில் அருமையான மகள் அந்த வார்த்தையை சொன்னார். ஸ்தோத்திரம். ஆகார் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு நான் தூரத்தில் உட்கார்ந்திருந்தா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், அங்கே ஒரு நீரூற்று உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. நீரூற்று எங்கதான் இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. நீரூற்று வேற எங்க இல்ல, நீரூற்று அங்கதான் இருந்துச்சு. ஆனா அந்த நீரூற்றை பார்க்க முடியாதபடி அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. சோதரன். பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆகாரின் கண்களை திறந்தால் அவள் நீரூற்றை திற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், இந்த வருஷம் உங்க கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் அநேக துறவை பார்க்க போகிறீர்கள், அநேக நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். நல்லா கவனிங்க. நீரூற்றை பார்த்தா தான் இஸ்மவேல் என்ன செய்வான்? பிழைப்பான். இஸ்மவேல் பிழைக்கணும் அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கிற நீரூற்றை ஆகார் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நீங்க பிழைக்கணும்னா, உங்க பிள்ளைங்க பிழைக்கணும்னா, கர்த்தர் உங்க கண்களை திறக்கணும். ஆண்டவர் திறந்தா தான் அந்த நீரூற்றை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்க நீரூற்றை பார்க்க போறீங்க. ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் உங்க கண்களை திறக்க போகிறார். இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு பேரும் மலைக்கு ஏறுறாங்க. சோத்திரம். பிள்ளை அவன்கிட்ட கேட்கிறான், அப்பா சோத்திரம் எல்லாம் இருக்குது, ஆனா பலி போறதுக்கு என்ன இல்லை? ஆடு இல்லையே. அவர் சொன்ன, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சோத்திரம். பைபிள் வாசிக்கிறோம், அவன் பட்டயத்தை எடுத்து ஓங்கி வெட்டும் பொழுது சோத்திரம், ஆண்டவர் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாத, போடாத, உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படியும் பொழுது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது? ஆட்டுக்குட்டி அது வரைக்கும் அங்கதான் இருந்துச்சு.
ஆனா ஆட்டுக்குட்டியை பார்க்காத பட்சத்தில் ஆபிரகாமுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் ஆபிரகாமின் கண்களை திறந்தார், ஆட்டுக்குட்டியை பார்க்க ஆரம்பித்தார். நீங்கள் நம்புங்கள், இந்த வருஷம் நிறைய ஆட்டுக்குட்டியை நீங்க பார்க்க போறீங்க. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சோத்திரம், நிறைய ஆட்டுக்குட்டிகளை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்றேன், கண்ணு திறந்தா தான் ஆட்டுக்குட்டியை பார்க்க முடியும். கண்ணு திறந்தா தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். 3 ஸ்தோத்திரம். எலிசாவும் எலிசாவின் ஊழியக்காரனும் மேல் மாடியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று எலிசாவை பிடிப்பதற்கு சுற்றி வந்துட்டாங்க. எலிசா ரொம்ப கூலா இருக்கிறாரு. ஆனா வேலைக்காரர் அசிஸ்டன்ட் பாஸ் பயப்படுறாரு. ஐயோ ஏதோ ஆயிருச்சோ அவ்வளவுதான், நமக்கு செத்தோம். எலிசா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தர் அவன் கண்களை திறந்தருளினார். அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் இருந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் எப்பொழுது என் கண்களை திறக்கிறாரோ அப்பொழுதுதான் என்னை சுற்றிலும் இருக்கிற தேவ பாதுகாப்பு எனக்கு தெரியும். நம்ம நினைக்கலாம், நான் அனாதையா இருக்கிறேனே, நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கிறா? சோத்திரம், நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே, நான் மரணத்துக்கு ஏதுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை நான் இந்த முறை திறக்க போகிறேன். உன்னை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை நீ பார்க்க போகிறாய். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சோத்திரம், நான் சொல்றேன், கண்ணு திறந்தா தான் 1 நீரூற்றை பார்க்க முடியும். 2 கண்ணு திறந்தா தான் எதை பார்க்க முடியும்? ஆட்டுக்குட்டியை பார்க்க முடியும். 3 கண்ணை திறந்தா தான் என்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான தேவ தூதர்களை பார்க்க முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்க கண்களை திறக்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்க கண்களை திறக்க போகிறார். இந்த வருஷம் நீங்கள் ஒரு துறவை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் தேவ தூதர்களை பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பீலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன 3 முறை பலி செலுத்த வந்தான். அவன் சொன்ன வார்த்தை, கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் பேசினதாவது. அவன் கண்ணை கர்த்தர் திறந்ததுனால ஆசீர்வாதத்தின் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். நான் சொல்லுகிறேன், என் கண் அடைக்கப்பட்டு இருக்கிற பட்சத்தில் நீரூற்றை பார்க்க முடியாது. என் கண் மூடின நிலைமையில் இருக்கிற பட்சத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை பார்க்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன் கண்களை கர்த்தர் திறந்தருளட்டும். ஊராமா நான் ஷாதா ராபா லாமா. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும், கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனமா நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்கள் நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் நீங்கள் ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் தேவ தூதர்கள் உங்கள் சார்பில் நிற்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை சுற்றிலும், உங்க வீட்டை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் இறங்கி வருவதை நீங்கள் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுவீராக, என் கண்களை திறந்தருளுவீராக, என் கண்களை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்து. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்துவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் பார்க்க போகிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார். நான் பார்க்க போகிறேன், நான் காண போகிறேன். 2-3 வசனங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 128வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். முன்னாடி பார்த்து வாசிங்க பார்க்கலாம். 128:5. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது கர்த்தர் என் கண்களை திறந்தருளுகிறாரோ அப்பொழுதே நான் எருசலேமின் வாழ்வை காண்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் நீங்க வாழ்றத நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாத்தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை
உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் சோத்திரம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் என்பது ஏதோ அது ஒரு தேசத்தை குறித்ததாய் இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நீங்க தான் ஆவிக்குரிய எருசலேம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழிக்கணும்னு நினைச்சான்ல, உன்னை வாழ விடக்கூடாதுன்னு பந்தயம் கட்டினான்ல, உன்னை வாழ விடக்கூடாது, உன்னை குடும்பமா நிக்க விடக்கூடாதுன்னு எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நீ வாழ்வதை உன் கண்ணு பார்க்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க வாழ போறீங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. நீங்க வாழ்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமேன் சொல்றீங்களா? நம்புறீங்களா? நான் வாழ்றதை நான் பார்க்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு போராட்டத்தோடு, எவ்வளவு பிரச்சனையோட நான் இருந்திருந்தாலும் இந்த நாட்கள்ல இந்த வருஷம் நான் வாழ்றதை நான் பார்க்க போறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்க, எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரணுங்க. கர்த்தர் இந்த நாட்களில் என் கண்களை திறக்க போகிறார். நான் வாழ்வதை பார்க்க போகிறோம். என் குடும்பம் வாழ்வதை பார்க்க போகிறது. என் பிள்ளைகள் வாழ்வதை நான் பார்க்க போகிறேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண போகிறீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரம் வாழ்வதை இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் ஆத்மா வாழ்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடிக்கடி உங்க ஆத்மா வேதனைப்படுத்தான பார்த்திருக்கிறீங்க, அடிக்கடி ஆத்மா அழுதுதான பார்த்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அடிக்கடி உங்க இருதயம் அழுகிறத பார்த்திருக்கலாம், அடிக்கடி உங்க இருதயம் வேதனைப்படுறத பார்த்திருக்கலாம், அடிக்கடி உங்க சரீரம் பலவீனப்படுறத பார்த்திருக்கலாம், அடிக்கடி உங்க சரீரத்தில் வியாதி, வேதனை, பிரச்சனை, பல கஷ்டத்தை பார்த்திருக்கலாம். அப்பா சொல்லுகிறார், இந்த வருஷம் உன் சரீரம் வாழ்வதை பார்க்க போகிறார், உன் ஆத்மா வாழ்வதை பார்க்க போகிறார். கையை தட்டி ஆவியிலே நிறைந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நாங்கள் வாழ போகிறோம். சொல்லுங்க, நாங்கள் வாழ்வதை காண போகிறோம். ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, டாக்டர் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ வாழ்வதை உன் கண்ணு பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் தீர்க்க தரிசனம். இதுவரைக்கும் இந்த கண்ணு, இந்த இருதயம் வேதனைப்பட்டதை பார்த்துச்சு. இதுவரைக்கும் இந்த கண்ணு சாப்பிடாம, இந்த இருதயம் தூங்காம அழுது கொண்டிருக்க அதைத்தானே பார்த்துச்சு. ஆனா இனி வருகிற நாட்கள், இந்த ஆண்டு என் அழுகை அல்ல, என் வியாதியை அல்ல, என் போராட்டத்தை அல்ல, இந்த சரீரமோ இந்த உள்ளான இருதயமோ வாழ்வதை என் கண் பார்க்க போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாழ்வதை பார்க்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் வாழ்வதை பார்க்கணும் ஆண்டவரே. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். ரீமானா ஷாதாராமா, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். சபையே, தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் நீ வாழ்வதை உன் கண் பார்க்க போகிறது. கண்களை திறக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். உன் கண்ணை கர்த்தர் திறக்க போகிறார். உன் சரீரம் வாழ்வதை, உன் இருதயம் வாழ்வதை, உன் ஆத்மா வாழ்வதை நீ உன் கண்களினால் பார்க்க போகிறாய். குரமானா ஷாதாராபா லாமா ஹந்தராபா லாமா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று, நான் வாழ்வதை நான் பார்க்க போகிறேன். என் ஆத்மா வாழ்வதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் பார்க்க போறேன். என் சரீரம் வாழ்வதை, என் குடும்பம் வாழ்வதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை திறக்கக்கூடிய கர்த்தர் வந்திருக்கிறார். தோத்திரம். 2, இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. தோத்திரம், சேர்ந்து வாசிங்க. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வாய்? ஆமென் சொல்றீங்க. அப்பா கொடுக்கிற 2வது தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானத்தை இந்த வருஷம் நீ உன் கண்களினால் பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி தான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, சமாதானமே போயிடும்.
ஜஸ்ட் சளி தான் பிடிச்சிருக்கும். 5 நாள் இல்ல 3 நாளைக்கு தான் அந்த சளி பிடிக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சுன்னா பெத்தவங்களால என்ன செய்ய முடியாது. அந்த சமாதானம், அந்த கனெக்ஷனை பாருங்க. அதான் நீ காலையில கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தை. தோத்திரம், கனெக்ஷனை பாருங்க. பிள்ளைகளுடைய சமாதானத்தை, பிள்ளைக்கும் சமாதானத்துக்கும் ஒரு கனெக்ஷனை கர்த்தர் வச்சிருக்காங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஏன் என் சமாதானம் குறைவுபடுகிறது அப்படின்னா, என் பிள்ளை எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அந்த கனெக்ஷனை பாருங்க. பிள்ளைக்கும் சமாதானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. எப்பொழுது என் பிள்ளை வேதனைப்படுறதை நான் பார்க்கிறேனோ அப்பொழுதே எனக்கு சமாதானம் என்ன செஞ்சது. நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள, எங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க, என்ன அடிக்கடி அவங்க சொல்றவங்க, என் கண்ணை மூடுறதுக்குள்ளேயாவது என் பிள்ளை நல்லா இருக்கிறதுன்னு நான் என்ன செய்ய மாட்டேனா, பாத்திர மாட்டேனா. பெரியவங்க ஏங்குற வார்த்தை இது, பெரியவங்க சொல்ற வார்த்தை இது. காரணம், என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு அப்படின்னா பெத்தவங்களால நிம்மதியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உன் பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் உன் கண்களை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பா. சில பிள்ளைகளை நினைச்சாலே என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ இப்படி இருக்குதே, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோமே, நாங்கெல்லாம் அப்படி இருந்தோமே, இப்ப இப்படி இருக்குதே, நாங்க அப்படி இருந்தோமே. உங்க வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதா? உங்க அம்மா அப்பா சத்தம் இப்படி கேக்குதா? ஹலோ, உங்க அம்மா அப்பா சத்தம் இப்படி கேக்குதா? நாங்களாம் அந்த காலத்துல இப்படி ஜெபம் பண்ணோம், இப்படி செல்லும் கையுமா என்ன சரி. எல்லா வீட்லயும் கேட்கிற ஒரே ஒரு பாட்டு, எப்பத்தான் இந்த செல்ல வைப்ப. ஃபாதர் பாட்டு ஒன்று, காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. காலையிலும் செல்போன், மாலையிலும் செல்போன், சர்ச்சுக்கு வரும்போதும் செல்போன். ஆமென் சொல்ல முடியும். அன்னைக்கு சொன்னேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது எவ்வளவு அழகான வார்த்தை. எப்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இப்ப இந்த வார்த்தை பொருந்தது அப்படின்னா காண என் செல்ல அங்க போயிடுச்சு. நல்ல வேலை, தோத்திரம். செல்போனுக்கு தான் நான் உன்னை விட்டு. ஒரு காலத்துல தோத்திரம் நெஞ்சுக்குள்ளேயே பைபிளை வச்ச ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு பையில என்ன செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது சொந்தக்காரங்களை போய் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா 2 கேள்வி தான் கேட்பாங்களாம். முதல் கேள்வி, உங்களுக்கு சுகர் எத்தனை இருக்குது? 400, 200, 300? ரெண்டாவது கேள்வி, சி டைப்னு நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, இந்த பட்டை பின் இருக்குதா உங்க வீட்டுல? என்ன இருக்குதா கேட்டிருக்கியா? ரொம்ப சிரிக்கிறாவ. எங்க போனாலும் முதல் கேள்வி, உங்க வீட்டுல இந்த பட்டை பின் இருக்குதா? சி டைப்ல சார்ஜ் என்ன செஞ்சிச்சு, எனக்கு இறங்கிருச்சு. சார்ஜ் போடணும், அந்த பின் இருக்குதா? ஏன்னா சார்ஜர் வீட்டுல வந்துச்சு. ஒரு காலத்துல தலவாணிக்கு பக்கத்துல பைபிள் வச்ச படுத்த நாட்கள் உண்டு அந்த காலத்துல. இப்ப தலவாணி இல்லாட்டிலும் பரவாயில்ல, எல்லாமே தலைக்கு பக்கத்துல. காலையில எந்திரிக்கும் போது கையே இப்படித்தான் போகுது, இப்படித்தானே போகுது. தோத்திரம். செல்போன் வந்ததுக்கு அப்புறம் வாட்சி கடைக்காரனுக்கு ரொம்ப இழப்பாயிருச்சு. ஏன்னா வாட்சி இந்த இப்போ வந்து ஸ்டைலுக்கு வேணா வாட்சி கட்டுறது, யாரும் டைம் பார்க்கறது கூட என்னதான். எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து, டைம் பார்க்கறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, சங்கீதம் வாசிக்கிறதுக்கு, எதுக்கு 1 கிலோ பைபிளை தூக்கிட்டு போறது? அதான் கையிலேயே செல்போன் இருக்குது, செல்போன்ல பைபிளை என்ன செஞ்சிடலாம். எவ்வளவு சர்ச்சில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில வெளியில போய்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா போன் வந்துகிட்டே இருக்கும். அந்த 2 மணி நேரத்துல என்னதான் அவ்வளவு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்கு சமாதானத்துக்கும் கர்த்தர் ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க சொல்லுவாங்க, வயிற்றுல ஐயோ வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறது போல இருக்குது. அப்படிலாம் யாரும் நினைக்கிறாங்களோ, இதை எவன் தலையாவது இறக்கி வச்சுட்டான் அப்படின்னா சிக்கிறவன் செத்தான். தத்துவம் எப்படி? ஏன்னா இவங்க வயிற்றுல எதான் கட்டிட்டு இருக்கிறாங்க.
ஐயோ வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேனே, ஐயோ வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா, கல்யாண வயசுல அந்த நெருப்பை தூக்கி இன்னொருத்தன் தலையில போட்டாச்சுன்னா அவன் என்ன செஞ்சான்? அவன் கடைசி வரைக்கும் அதே நெருப்போட தான் என்ன செய்யணும். நான் சொல்றேன், உங்க வயிற்றுல தோத்திரம் நெருப்பு இல்ல, உங்க வயிற்றுல இந்த வருஷம் சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை நினைக்கும் பொழுதே ஒரு சமாதானம் வரணும். உங்க பிள்ளைகளை நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் வரணும். நீங்கள் நம்புங்க, இதுவரைக்கும் எப்படின்னு தெரியாது, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க கண்களை திறக்க போகிறார். உங்க பிள்ளைகளை குறித்த நல்ல செய்திகளை கேட்டு நீங்கள் சமாதானத்தை பார்க்க போகிறீர்கள். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். என் அம்மா அப்பா என்ன நினைக்கும் போது சந்தோஷப்படணும், அந்த ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரியவங்க இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. இனி இந்த ஆண்டு உங்க பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க ஜெனரேஷனின் ஆசீர்வாதம், உன் பிள்ளையின் சமாதானத்தை மாத்திரமல்ல, உன் பிள்ளையின் சமாதானம். அப்பனா உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, அதுக்கு பிறக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, சமாதானத்தை மாத்திரமே இந்த வருஷம் உன் கண்ணு காணும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளையை நினைக்கும் பொழுது ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளின் சமாதானத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கண்களை திறந்தருளட்டும். உங்க பிள்ளைகளை குறித்த சமாதானம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளை குறித்த சமாதானம் உண்டாகட்டும். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும். உங்க பிள்ளைகளை கொண்டு செய்தி சமாதானமா கேட்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒன்று, எருசலேமின் வாழ்வை பார்ப்பதற்கு என் கண்களை திறக்க போகிறார். ரெண்டு, பிள்ளைகளின் சமாதானத்தை என் கண் பார்க்க போகிறது. மூன்று, பிரசங்கி 11வது அதிகாரம், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை. மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த வருஷம் நீங்களும் உங்க குடும்பமும் நிறைய பலனை பார்க்க போறீங்க, நிறைய ரிவார்டை பார்க்க போறீங்க, நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடுங்க. ஒருவேளை கடந்த வருஷம் நீங்க அழுது இருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், சோத்திரம் தேவ சமூகத்தில் புலம்பி இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ போன வருஷம் ஆகாரத்தை போட்டேல, கண்ணீரோட போட்டேல, அழுகையோட போட்டேல, என் சமூகத்தில் நீ போட்டேல. ஆண்டவர் சொல்கிறார், கடந்த வருஷத்துல நீ ஆகாரத்தை தண்ணீர்ல போட்டேல, அதற்குரிய பலனை, உன் கண்ணீருக்குரிய பலனை, உன் அழுகைக்குரிய பலனை, உன் வேதனைக்குரிய பலனை இந்த வருஷம் நீ காண்பா என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பலனை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்களா? சொல்லுங்க, நான் பலனை பார்க்க போகிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் என் குடும்பத்தின் பலனை பார்க்க போகிறேன். நான் என் பிள்ளைகளின் பலனை பார்க்க போகிறேன். எத்தனை பேர் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நிறைய போட்டிருக்கிறோம், நிறைய விதைச்சிருக்கிறோம். அதான் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கடந்த வருஷத்துல போட்டிருக்கிறோம்ல, நிறைய நமக்கு கேள்வி வரும், எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது? எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறேன்? எத்தனை மாசம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். உன் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவது கிடையாது. நீ ஜெபம் பண்ற நேரத்தில் எல்லாம் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுறது போல என்ன செஞ்சிருக்கிற? போட்டு இருக்கிற. அன்னைக்கு போட்டதெல்லாம் இந்த வருஷம் அறுவடைக்குரிய காரியமாய் உன் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். பலனை பார்க்க போகிறீர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பலனை பார்க்க போறீங்க. ஆமென். கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணை கர்த்தர் திறக்க போறார். சொல்லுங்க, உங்க கண்ணை கர்த்தர் திறக்க போகிறா, பலனை பார்க்க போறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நிறைய தீமையவே கண்ணு பார்த்துருச்சுங்க.
நிறைய சண்டையை பார்த்துருச்சுங்க, நிறைய போராட்டத்தை பார்த்துருச்சுங்க, நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை பார்த்துருச்சுங்க, நிறைய தோல்வியை பார்த்துருச்சுங்க, நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருச்சுங்க. இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் பார்த்தது போல அல்ல, கடந்த நாட்களில் பார்த்த ஏமாற்றத்தை அல்ல, கடந்த நாட்களில் பார்த்த தோல்வியை அல்ல, கடந்த நாட்களில் பார்த்த அந்த அவமானத்தையும் தள்ளி விடுகிற புறக்கணிப்பையும் பார்த்தது அல்ல. இந்த நாட்களில் ரிவார்டை பார்க்க போகிறீர்கள். உங்க கண்களை கத்த திறக்க போகிறார். நீங்கள் கத்தர் கொடுக்கும் பலனை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கு? சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 1, வாழ்வை காண போகிறேன். 2, பிள்ளைகளின் சமாதானத்தை காண போகிறேன். 3, பலனை பார்க்க போகிறேன். 4, தோத்திரம் மத்தேயு 17:27, நீ அதன் வாயை திறந்து பார், அந்த வாய்க்குள்ள ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் சொல்றேன், இந்த 2026 வருஷம் நிறைய பணத்தை பார்க்க போகிறீர்கள். நம்புறவங்க நல்ல கையை தட்டி தான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எழுத்தின் பிரகாரம் தங்க விலை கூடிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருடைய கண் எங்க போயிருச்சு? அதனால வெள்ளி விலையும் கூடுது. பைபிளை வாசிக்கிறோம், நீ அந்த மீனின் வாயை திறந்து பாரு, திறந்து பார்த்தா வெள்ளி பணத்தை என்ன செய்வார்? நீங்க நான் சொல்றேன், போன வருஷம் மிஸ் பண்ண பணத்தை எல்லாம் இந்த வருஷம் உங்க கண்ணு பார்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு பணம் வேணும்? பிள்ளைங்களாம் அமைதியா உட்காந்துருக்கீங்க. பணம் வேணுமா? பணம், பணம்னா பணம் கூட என்ன செய்யுமா? பணம் தவறல்ல, பணம் தேவை, பணம் தவறல்ல, பண ஆசை தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பணம் 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 நமக்கு தேவை. ஆண்டவரே, அந்த பணத்தை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்திருக்க. பணம் ரொம்ப முக்கியம். இந்த பண ஆசை தான் என்னது? ஞாயிற்றுக்கிழமை ஓவர் டைம் போனா லம்பா கிடைக்கும் பாஸ்டர். ஒரு நாள் தானே பாஸ்டர், வருஷத்துல ஒரு நாள் லம்பா பணமும் கிடைக்கும், ட்ரிப்ஸ் பாட்டிலும் லம்பா கிடைக்கும். ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ. சபையை கட்டடிச்சிட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கர்த்தருடைய நாள். அன்னைக்கு வேலையே செய்யக்கூடாதான். அன்னைக்கு வேலை செய்யறவங்கள கல்லறிஞ்சு என்ன செய்யணுமா? அப்படின்னா என்னைக்கும் நம்மளை கொண்டிருக்கணும். கிருபையினால கர்த்தர் வச்சிருக்கிறார். தோத்திரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை கூடி வருகிறதை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சோத்திரம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வருஷம் பணத்தை பார்ப்பதற்கு என் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, பணத்தை பார்க்க போறீங்க. சிம்பிள் லாஜிக் தாங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் பார்க்கிறார்ல. சோத்திரம். 3000 ரூபாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சர்ச்சைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு, செல்போன்ல சாட் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? டிவியில பாக்குறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்ல, என்ன கனம் பண்ணேன்னா எந்த ரீதியிலும் நான் உன்னை கனம் பண்ணுவேன். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள். இந்த வருஷம் நிறைய பணத்தை பார்ப்பதற்கு உங்க கண்களை கத்த திறக்க போகிறார். உங்க கண் நிறைய பணத்தை பார்க்க போகிறது. அது வெள்ளியா இருக்கலாம், அது தங்கமா இருக்கலாம், அது ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த வருஷம் உன் கண் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னையும் பார்க்கல. ஆனா மறுநாள் காலையில பிரயாசமே படல. வலைய போட்டான், இழுக்கிற இடமெல்லாம் வலை கிளியத்தக்கதான மீன். அவன் லைஃப்லே பேதுரு பார்க்கல. லைஃப்லே இந்த வார்த்தை கத்த தீர்க்கதரிசனமா, இந்த வருஷம் லைஃப்லே பார்க்காத பணத்தை உங்க கை பார்க்க போகிறது, உங்க கண்ணு பார்க்க போகிறது. நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல, நான் நம்புறேன். இதுவரை பார்க்காத பணத்தை என் கண்ணு பார்க்க போகுது. பிள்ளைங்கள நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நிறைய பணத்தை உங்க கண் பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த வருஷம் உன் கண்களை கத்த திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். கரெக்டா பாயிண்ட் சொல்லுங்க. 1, வாழ்வதை என் கண் பார்க்க போகிறது. 2, பிள்ளைகளின் சமாதானத்தை என் கண் பார்க்க போகிறது. 3, பலனை பார்க்க போகிறது. 4, வெள்ளி பணத்தை பார்க்க போகிறது. 5, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம்
ஸ்தோத்திரம். 37, 34. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை. நல்ல கையை தட்டி இந்த வார்த்தைக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கரின் வல்லமைகள் அறுப்புண்டு போவதை இந்த வருஷம் உன் கண் நிச்சயமாய் பார்க்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்கள் மிரியாமை போல, ஆரோனை போல பாட்டு பாட போகிறீர்கள். நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் மிரியாம் பாட்டு பாடினா அப்படின்னா, 430 வருஷம் அடின்னு அடிச்ச அந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் செங்கடல்ல கர்த்தர் அறுப்புண்டு விழவச்சதை பார்த்ததினால். நல்ல கையை தட்டுங்க. சில பார்வோன் அறுப்புண்டு போகிறான், சில துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை உன் கண்ணு பார்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவா. இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற, உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற, உன் பிள்ளைகளை அபகரிக்க நினைக்கிற, உன் குடும்பத்தின் சம்பாத்தியத்தை இல்லாமல் ஆக்க போகிற அத்தனை துன்மார்க்கரின் வல்லமைகள் இந்த வருடம் அறுப்புண்டு போவதை உன் கண்ணு பார்க்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா தவிர ஆமென் சொல்லுங்களேன். நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். சோத்திரம். அதுக்கடுத்து சோத்திரம் யோவான் 11:40 வாசிப்போம். முன்னாடி பார்த்து வேகமா வாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் நம்புங்கள், இந்த வருஷம் சபை தேவ மகிமையை பார்க்க போகிறது. எத்தனை பேர் பார்க்கறதுக்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வந்து போயிடக்கூடாது. சபைக்கு வர்றவங்க அத்தனை பேரும் தேவனை பார்க்கணும். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஏன் பிரகாசம் அடைந்தார்கள்? அந்த முகத்தில் என்ன இருந்துச்சு? அவர்கள் அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்பனா அவங்க பார்க்கிறவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் தரிசனத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் தேவ மகிமை இறங்கி வருவதை பார்க்க போகிறீர்கள். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு வர்றவங்க அத்தனை பேரும் தரிசனத்தை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா சொப்பனத்துல நல்ல பாம்பு படம் எடுத்துறதை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. சும்மா பாம்பு விரட்டுறது, இந்த வருஷம் பாம்பெல்லாம் நம்ம விரட்டணும். அப்படி பாருங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தோத்திரம். யாரோ முடியை விரிச்சு போட்டு வந்தா நல்லா ரப்பர் பேண்ட் வச்சு கிளிப் போட்டு விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது? முடியை விரிச்சு போட்டு வர்றது, ஜல் வர்றது, பாம்பு வர்றது, அது விரட்டுறது, ஏதோ கருப்பா வந்து அப்படியே கிராஸ். நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் விசுவாசித்தா கருப்பா போறது அல்ல, வெள்ளையா போற தேவ மகிமையை சபை காணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கணும், நீங்க பார்க்கணும். கழுதை பார்த்துச்சுங்க. என்ன பார்த்துச்சு? கழுதை என்ன பார்த்துச்சு? கழுதை என்ன பார்த்துச்சு? கழுதை என்னதை பார்த்துச்சு? கழுதை மேல யார் உட்கார்ந்திருந்தது? கழுதை மேல யார் உட்கார்ந்திருந்தது? பீலையா, தீர்க்கதரிசி, பாஸ்டர். கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிற தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியல, கழுதை கண்ணு தெரியுது. கழுதை கண்ணுக்கு யார் தெரிஞ்சது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே வேகமா. உருவின பட்டயத்தோட தேவதூதன். அவங்கள பார்த்து கேட்கிறேன், கழுதையே தேவதூதன் பார்க்குதுன்னா உங்க பக்கத்துல பார்த்து அப்படி ஒரு மாதிரி ஏளனமா பாருங்க. கழுதையை காட்டுல நீ மோசமான ஆளா? கழுதையே தேவதூதனை பார்க்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் தேவனை பார்க்க முடியல, இன்னும் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல அப்படின்னா, இல்ல, இந்த வருஷம் சபை தேவ மகிமையை கட்டாயம் பார்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் அடுத்து வரப்போகிற நாட்கள் சாட்சி சொல்ல போறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வொர்ஷிப் பண்ணும் பொழுது ஒரு புறா இறங்கி வருவதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வொர்ஷிப் பண்ணும் பொழுது தேவ அக்கினி இறங்கி வந்ததை நாங்கள் பார்க்க. நான் சொல்றேன், கடைசி நாட்களில் எல்லாரும் தரிசனத்தை பார்க்கணும். பக்கத்தில் உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணை கர்த்தர் திறக்க போறார்.
நீங்க தரிசனத்தை பார்க்க போறீங்க. சொல்லுங்க, நீங்க இயேசுவை பார்க்க போறீங்க. சொல்லுங்க, நீங்க பிரசன்னத்தை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கழுதையை காட்டிலும் விசேஷமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கழுதைக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியாது, கழுதைக்கு ஏபிசிடி தெரியாது, நமக்கு தெரியும். அப்பனா கழுதையை காட்டிலும் அப்பனா கழுதையே இந்த ஒரு வெறி வரணுங்க. சும்மா ஏதோ கடமைக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாரு இல்ல, ஏதோ தேவைக்காக ஜெபம் பண்ற தேவையெல்லாம் வேணும். பின்னாடிங்க சொத்துறோம். அவர்கள் அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு, உனக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டா. ஆனா பார்க்க வேண்டிய தேவ பிரசன்னத்தை பார்க்கணும், பார்க்க வேண்டிய தேவ மகிமையை சபை பார்க்கணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, தேவன்ட கேளு, ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லு, தேவ பிரசன்னத்தை பார்க்கணும், பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியாய் யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம் முன்னாடி பார்த்து வாசிங்க. இதிலும் கடைசியா கர்த்தர் சொல்ற வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் சொல்லுங்க, இதிலும். போன வருஷம் எப்படின்னு தெரியாதுங்க, கடந்த 2-3 வருஷம் எப்படின்னு தெரியாதுங்க. ஆனா அப்பா கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன் கண்களை திறக்க போறேன், நான் உன் பிள்ளைகளின் கண்களை திறக்க போறேன். இந்த வருஷத்துல போன வருஷத்தை காட்டிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்க சம்பாத்தியத்தில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள், உங்க சரீர சுகத்தில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள், உங்க சம்பாத்தியங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தில் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் பார்க்க போறீங்க? தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, பெருசா பார்க்க போறீங்க. பெருசா பார்க்கணும்னா பெருசா நம்மளை என்ன செய்யணும்? நினைக்கணும். இந்த ஏழைக்கேத்த எண்ணூர் அப்படிலாம் வேண்டாம், பார்க்கிறதே பெருசா பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பார்க்கிறத பெருசா பாருங்க. சோத்திரம். பெரிதானவைகளை இந்த வருஷம் காண்பீர்கள். நான் இந்த வார்த்தை கத்த தீர்க்க, போன வருஷம் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதை காட்டிலும், போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிச்சுல, அதை காட்டிலும் இந்த வருஷம் பெருசா பெஸ்டா கத்த தர போகிறா. பெருசா பெஸ்டா உன் கண்ணு அதை பார்க்க போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வது ரெடியா வந்திருக்கு? மறுபடியும் சொல்லுங்க, எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்? 1, வாழ்றத பார்க்க போறோம், வாழ்வதை காண்பாய். 2, பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை நான் பார்க்க போகிறேன். 3, பலனை பார்க்க போகிறேன். 4, பணத்தை பார்க்க போறேன். 5, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நான் பார்க்க போறேன். 6, தேவ மகிமையை பார்க்க போறேன். 7, சத்ருவம் இதுவரை பார்க்காத பெருசா ஒண்ணு ஏதோ இன்னைக்கு பார்க்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு லேட் ஆனதுனால இன்னைக்கு வாலிபர் கூட்டம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று. நான் அதை அப்படியே நான் ப்ராஃபட்டிக்கா பேசுறேன். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த டைம்ல கர்த்தர் உன் கண்களை திறக்க போகிறார்.